தமிழில் மட்டுமே இசையும் நாடகமும் மொழியின் கூறாக கருதப்படுகிறது. அதாவது மொழி என்பது தொடர்பு கருவி, ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்வதற்கு உள்ள கருவி. அதற்கு இசையும் அந்த கருவியாக செயல்படுகின்றது. அதே சமயத்தில் நாடகமும் செயல்படும் என்பது தமிழர்கள் கண்ட முறை. இப்ப ஒரு எடுத்துக்காட்ட சொன்னோம்னா, கிராமங்கள்ல இன்றும் ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா பாட்டு பாடிட்டு தான் வேலை செய்வாங்க. கிராமிய கலைகள் அல்லது கிராமிய பாடல்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, அன்றாட வாழ்க்கையில இருக்கிற எல்லா செயல்களுக்குமே பாடல் இருக்கும். வயல்ல நாற்று நட்டா நாற்று பாட்டு இருக்கும், அறுவடை செஞ்சா அறுவடை பாடல் இருக்கும், ஏற்றம் இறைச்சா ஏற்ற பாட்டு இருக்கும். 1ஆம் படி இறக்கணும் ஏழேலோ அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த பாட்டுக்கு ஏற்றவாறு அவர்கள் வேலை செய்யும் போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று தங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியா ஒற்றுமையா எல்லோரும் சேர்ந்து பாடக்கூடிய தன்மை வந்துருது. இரண்டாவது, மனம் மகிழ்ச்சியாக ஒரு கவலைகளை மறந்து வேலையில ஈடுபாடோடு செய்யக்கூடிய வாய்ப்பு வந்துருது. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவர்களுடைய களைப்பு அல்லது அலுப்பு எல்லாம் தெரியாம நல்லபடியா வேலை செய்யறதுக்கும் அந்த இசை தான் அவங்களுக்கு உதவுது. ஒரு ஒரு கிராமத்துல ஒரு காட்சி. இந்த பக்கம் ஆண்கள் என்ன செய்யறாங்க, ஏற்றம் இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. 1ஆம் படி இறைக்கணும் ஏழேலோ, 2ஆம் படி இறைக்கணும் ஏழேலோன்னு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பெண்கள் நாற்று நட்டு இருக்காங்க. அவர்களும் நாற்று பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாற்று நடுகிற பெண்களை பார்த்துக்கிட்டு இந்த ஏற்றம் இறைக்கிற ஆண்கள் கொஞ்சம் கவனத்துல செதறாங்கன்னு வச்சுக்கோமே. அவங்க சரியா இறைக்கல, அந்த பாட்டை ஒழுங்கா பாடலன்னு வச்சுக்கோமே. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு வயசான ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, டேய், அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீ உன் பாட்டுக்கு வேலை செய்டா அப்படின்னு. அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க நாட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செய்யறாங்க. நீ ஏற்ற பாட்டுல பாடணும், நீ ஏற்ற பாட்டுக்கு தானே வேலை செய்யணும், உன் பாட்டுக்கு நீ பாடுற அப்படின்னு. இப்படி சொல்லி 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 இன்று வர தமிழர்களுடைய சாதாரண வழக்குல பாட்டு பாடுறமோ இல்லையோ, சாதாரண வழக்குல பேச்சு வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. பாட்டுக்கு தான் மனிதர்களுடைய வாழ்க்கை, தமிழர்களுடைய வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா. அப்படி ஒரு சிறந்த இசைக்கு உலகத்திற்கே முதல் இசையாக தமிழ் இசை இருக்கு. உலகத்திலேயே இப்படி, ஏன்னா அந்த முத்தமிழ்னு சொன்னதுனால அந்த 3 கூறுகளுமே ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பு இலக்கணம் இருக்கு, இசைக்கும் இலக்கணம் இருக்கு. இசை நுணுக்கம், பஞ்ச மரபு அப்படிங்கிற இசை நுணுக்க நூல்கள் 1000 வருடத்துக்கு முன்னாடியே இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க நம்ம உலகத்துல வேற எந்த மொழியிலையும் அப்படி ஒரு இசைக்காக இலக்கணம் வகுத்ததாக இருக்காது. அதிலும் குறிப்பாக திருமுறை பாடல்கள் இப்ப ஏறக்குறைய ஒரு 1500 வருடங்களாக திருமுறை பாடல்களை தமிழர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே மிக அதிக காலம் இசையோட பாடக்கூடிய பாடலாக திருமுறை பாடல்கள் இருக்கு. 1500 வருடங்களாக ஒரே ஒரே இசையில ஒரே பண்ணுல அந்த பாடிய முறை என்பது வேற மொழியில இல்லை, அதுவும் தமிழ் மொழியில தான் இருக்கு. இப்போ ஒரு உதாரணமா ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் படம், இப்ப யாரு கேட்டீங்கன்னா இந்த ஹாப்பி பர்த்டே படம்.
அது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாடுவாங்க. அது பல வருஷமா இருக்கிற ஒரு பாடல்னு கூட சொல்லுவாங்க. ஆனா ஒரு கணக்கு வச்சோம்னா ஒரு 100 வருஷம் தாண்டாது. ஆனா திருமுறை பாடல்கள் 1500 வருடங்களாங்க. அதுவும் குறிப்பா அதே பண்ணல, அந்த அந்த பண்ணை விட்டு மாற மாட்டாங்க. எப்படி பாடினாரோ அப்படி பாட ஆசை கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த இசைக்கு இயல்பாகவே தமிழர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். திருமுறை பாடல்கள் அதை தான் அமைஞ்சிருக்கு. திருமுறை பாடல்கள்ல திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், இவங்க எல்லாருமே, மாணிக்க வாசகர், இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா இறைவனை பண்ணிசைத்து பாடணும் அப்படிங்கிறத முதல்ல வலியுறுத்துவாங்க. ரெண்டாவது, அப்படி பண்ணிசைத்து பாடினால் நோய்கள் தீரும், வினைகள் தீரும், துயரங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இடரினும் தளரினும் எனது உரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன் அப்படின்னு இறைவனை பாட பாட இடர்கள் துயர்கள் எல்லாம் போகும், வந்த நோய் போகும் அப்படின்னு வலியுறுத்திட்டே இருப்பாங்க. வினைகள் போகும் அப்படின்னு குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் டாக்டர். இப்ப வினைகள் போகும்னு சொல்றீங்களா, சிலர் சொல்றாங்க இசையின் மூலம் பாடுவதாக கர்ம வினைகள் போகுமா, நோய்கள் போகுமா, அது எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு பதில் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை இணைச்சு சொல்றாங்க. வெறுமனே இசை கேட்டா வினைகள் போகும் அப்படின்னு சொல்லல. அப்படி சொன்னோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டிஸ்கோ பாட்டு போட்டுக்கிற இசை கேட்டுட்டு எனக்கு நோய் தீரும், எனக்கு வினை தீரும்ன்றவானுங்க. அதனால அப்படி சொல்ல முடியாது. அதனால வினை தீருங்கிறது ரொம்ப நுட்பமான வார்த்தை. நோய் தீருங்கிறத ஏற்றுக்கொள்ள, அதனால வினை தீரும் அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியம். அந்த வினை தீரும் அப்படிங்கிறதுல தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆன்மீகத்தை உள்ள கொண்டு வராங்க. ஆன்மீகத்தோட அந்த இசை பாடுதல் தான் வினை தீரும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இப்போ நான் ஒரு ஸ்லைட் காட்டுறேன். அங்க எனக்கு என்னோட ஸ்லைட் காட்டுற மாதிரி எனக்கு எனக்கு ஆன் பண்ண சொல்லுங்க. ஓகே. எனக்கு அப்படின்னா என்னோட கோ ஹோஸ்டா மாத்தணும். என்னோட அப்ப வினைகள் தீர்வதற்கு, கர்ம வினைகள் தீர்வதற்கு பாட்டு உதவும் என்பது ஒரு பொது கருத்தாக இருந்தாலும், அந்த பாட்டை எந்த முறையில் பாட வேண்டும், எந்த உணர்வோடு பாட வேண்டும் அப்படிங்கிறது அங்க முக்கியமாக இருக்கு. ஆக அந்த அடிப்படையில ஓகே, இன்னும் எனக்கு இந்த ஷேரிங் கொடுக்கல. ஸோ ஓகே, அந்த அடிப்படையில ஒரு ஒரு பாடலை சொல்றேன். முதல்ல, தான் முன்னம் செய்த விதி வழி தான் அல்லால், வான் முன்னம் செய்து அங்கு வைத்தோர் மாற்றில்லை, கோல் முன்னம் சென்னி குறிவழியே சென்று நான் முன்னம் செய்ததே நன்னிலமானதே. இது திருமூலர் பாட்டு. இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாரு, நம்ம முன்ன செஞ்ச ஃபாலோ பண்ணிருக்கு இப்ப முடியுமா? போலாம். ஓகே, சரி. இப்ப இந்த பாட்டு பாத்தீங்கன்னா, தான் முன்னம் செய்த விதி வழிதானல்லால், வான் முன்னம் செய்து அங்க வைத்து ஒரு மாட்டில்லால், போல் முன்னம் செய்து குறிவழியே சென்று நான் முன்னம் செய்ததை நன்னிலமானதே. ஆக முன்னர் செய்த விதிகள் தான் நமக்கு இந்த காலகட்டத்துல பல நன்மைகளையும் கொடுக்கும், தீவினையும் கொடுக்கும். விதி என்பது பொது, அதாவது வினை என்பது நல்வினை தீவினை இரண்டு தான் வரும். என்ன நடக்கும் அப்படின்னா, நல்வினை செய்து நம்மளுடைய பலன் நல்லபடியா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துருவோம், கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நல்லது எல்லாம் நல்லதா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு வினைகள் வந்து நல்வினையும் இருக்கும், தீவினையும் இருக்கும். தீவினை வழியா என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு துயரங்கள், துன்பங்கள், நோய்கள் அப்படிலாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த வினைகளோட வெளிப்பாடு தான் இந்த நோய்கள் எல்லாமே. அப்ப இந்த ஞானசம்பந்தர் இன்னொரு பாடல சொல்றாரு,
அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அது அறிவீர். உய்வினை நாடாது இருப்பதும் முந்தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம். செய்வினை வந்து எம்மை தீண்டா பெறாது திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது பொதுவா என்ன நினைச்சுக்குவாங்களா, அந்த வினைக்கு தான் இந்த வினை வருது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா ஆஹ் எந்த வினைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எம்பிரான் கடல் போற்ற வேண்டும். ஆக இங்க இந்த இறைவனை நினைத்து பாடினால் மட்டுமே அந்த இசைக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நான் வலியுறுத்த வேண்டியிருக்கு. ஓகே ஓகே. அந்த இறைச்செந்தில் ஒரு தியானத்துக்கு இசை என்பதே ஒரு தியானம் தான். இசை என்பதுக்கு இன்னொரு பேரு நாத யோகம் அப்படின்னுவாங்க. அது ஒரு யோகம். யோக பயிற்சி. அது ஒரு அது ஒரு யோக பயிற்சி. ஏன்னா அந்த உதாரணத்துக்கு ஓங்கார மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாலே அது இசைதான். இந்த ஒரு எடுத்துக்காட்டா, இது ஒரு சுருதிப்பட்டி. இப்பெல்லாம் போன்லயே செய்ய முடியும். இது உள்ளுக்கு இசை இருக்கு. சா பா சா அப்படின்னு ஒரு இதுல சுரங்கள் இருக்கு. இந்த ஒருத்தர் வந்து இந்த இந்த சுருதியை வைத்து கொண்டு ஓங்காரத்தை சொல்லணும். ஓ அப்படின்னு அவரு சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த ஓங்கார மந்திரத்தோட தன்மையானது அவருக்கு தியானமா மாறிடும். அந்த இசை வந்து அவருக்கு தியானமா மாறிடும். அல்லது தியானம் செய்வதற்கு இந்த ஓங்கார மந்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க யூஸ் பண்றதா டாக்டர்? இது மத்தவங்களும் யூஸ் பண்ணலாமா? யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது இது ஆப் வந்து இருக்குதா? ஆப் இருக்குதா தனியா? ஆமா, இதுக்கு ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து தன்புரா டிராய்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் உங்களுக்கு வந்து இதுல ஷேர் பண்றேன். அந்த நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க குரூப்ல கூட ஷேர் பண்ணுங்க, இல்ல எனக்கு அனுப்பினாலும் நான் குரூப்ல ஷேர் ஆஹ் பண்ணிடுறேன். ம். தன்புரா டிராய்ட் நான் அப்புறம் குரூப்ல ஷேர் பண்றேன். ஆனா இப்போதைக்கு வந்து ம். உங்களுக்கு எளிமையா என்ன செய்யறேன், கூகுள் பிளே நீங்க போயிட்டு ம். ஓகே. அங்க நீங்க இந்த தன்புரா டிராய்ட் அப்படின்னு ஓகே. நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, அந்த மீன் அதை சரி. டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஓகே. அது உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஓகே. உதாரணத்துக்கு இப்ப நான் என்ன செய்யறேன், அதை வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த ஷேரிங் மூலமா. அப்புறம் லேட்டர் பாத்துக்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க. இவங்க உடனடியா யாராவது என்ன இதை பார்த்துக்கங்க. அப்புறமேல இப்படி இப்படி இருக்கும் உங்களுக்கு. தன்புரா டிராய்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே. நீங்க கூகுள் பிளே போயிட்டு இந்த தன்புரா டிராய்ட் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஓகே. இடத்துல இன்ஸ்டால் அந்த டிவைஸ் இருக்கும். இப்படிதான் வரும். இப்படி ஓகே. வந்த பிறகு இதுல நம்ம செட் பண்ணலாம். நம்மளுடைய சுருதியை செட் பண்ணிட்டு ஓகே. அது நம்மளுக்கு ஒலிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஓகே. இது நாம சொல்றோம் இல்ல அதுலயே இருக்குதா இது டாக்டர்? அது 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 அதிலே இருக்கும். அந்த சுருதி இசை வைத்து பாடுறவங்களுக்கு ஆ, ஆ. சுருதி வைத்து தான் பாடணும். ஆமா. இசையை பாட தொடங்குறதுக்கு முன்னாடி பொதுவா சொல்லுவாங்க, சாப்பா சா சொல்லி தொடங்கணும்னு சொல்லுவாங்க. சாப்பாஸ். சா, பா, ஆ, அப்படி சொல்லி தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இசை கற்றுக்கொள்ற முறை. ம். இது சிலப்பதிகாரத்திலே நமக்கு குறிப்பு இருக்கு. ஏற்றிய குரல் இலி என்ற இரு நரம்பின் ஒப்ப கேக்கும் உணர்வினல் ஆகிய அப்படின்னு ஒரு அந்த இந்த ஏற்றிய குரல் இலி, குரல்னா சா, இலினா பா. இந்த சா பாவை ஒப்ப கேட்கும் உணர்வுக்கு வந்தாதான் பாட முடியும் அப்படின்னு நம்மளுக்கு குறிப்பு இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இசை பாடணும்னா இப்படி சாப்பாச சொல்லிதான் பாடி ஆகணும். சாப்பாச சொல்லாம சுருதி வராம பாட முடியும். எடுத்த உடனே டக்குன்னு பாட முடியாது. இந்த சுருதியில நம்ம மூழ்கி கொஞ்சம் சுருதியில மூழ்கிக்கணும். அப்ப ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சுருதியில ஓம் சொல்ல கத்து. ஓ, கண்களை மூடிக்கிட்டு ஓ அப்படி சொல்லிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல சொல்ல
நமக்கு இந்த ரெண்டு வகை உதவும். ஒன்று வந்து ஓங்கார மந்திரத்தோட தன்மை நமக்கு அதோடைய பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து நம்ம அந்த இசையில அந்த இசையை புரிஞ்சு கொள்றதுக்கு, அந்த இசையில நம்ம மூழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இப்ப முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் சொல்றேன். அதாவது தோடுடைய செவியன் அப்படிங்கிறது பாடல் வந்து ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். அப்ப இந்த இந்த சுதி எடுத்துக்கிட்டு தோடுடைய செவியன் விடையேறியோர் துவன் மதிசூடி இப்படி பாண்டோம்னா அதுக்கு வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த இசையில ஏற்கனவே கொஞ்சம் கற்று வச்சிருக்கணும். பிறகு அந்த சுருதியில நிக்கணும். அப்புறமேல நம்ம அதை பாட முடியும். அப்படிங்கிறது தான் இங்க நான் அதை குறிப்பிடறதுக்கு தான் இதை சொல்றேன் நான். ஆகவே ஆஹ் இசை மூலமாக நாம நன்மை பெறணும்னா இதுல குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் டாக்டர், ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பாடினாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டக்கு நிறுத்திடுறீங்க. அதுல இசை ஒரு நோயை எப்படி குணப்படுத்துது, ஒரு மெடிசன் சாப்பிடுறோம் கியூர் ஆகுது அப்படிங்கறது நம்மளால ஏத்துக்க முடியுது. இப்படி இசை அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுடைய கேள்வி. ஒரு சவுண்ட், இட்ஸ் லைக் ஏ சவுண்ட். ஒரு சவுண்டு, அதை கேட்கும்போது ஒரு நோய் எப்படி சரியாகும், மனநிலை எப்படி வந்து நியூட்ரல் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப அதுக்கு பேர் வந்து இன்னைக்கு ஆங்கிலத்துல மியூசிக் தெரப்பின்னு சொல்றாங்க. அந்த மியூசிக் தெரப்பின்னு சொன்னாலே அதுக்கு விளங்குது. அது வந்து இசை மூலமா ஆஹ் நாம நோயை தீர்க்க முடியும் அப்படின்னு, ஆஹ் இசை மூலம் நோய் தீர்க்கும் முறை அப்படின்னு ஆங்கிலத்துல இப்ப கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ப்ரூஃப் மியூசிக் இருக்கு. தெரப்பி. மியூசிக் தெரப்பின்னு அதுக்கு பேரு. இப்ப இதுக்கு எப்படி நம்ம ஆஹ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அந்த இசை மூலம் வரும் பொழுது குறிப்பிட்டு சில ராகங்கள்னு தமிழ்ல சொல்லுவோம், அல்லது பன்னிசைன்னு தமிழ்ல சொல்லுவோம். இப்ப இந்த இந்த பன்னிசை அல்லது ராகம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ராகமும் உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி தான். ஒரு அந்த ஃப்ரீக்குவன்சில அந்த பாடல் வந்து நமக்கு அமையும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பாடுறேன், தோடுடைய செவியன் விடை ஏறி இப்படி பாடிக்கிட்டு இருக்குன்னா அது உள்ளுக்கு என்ன இருக்குன்னா இசை நுட்பத்துல சகம பனிசா சனி மக ச அப்படின்னு சுரங்கள் உள்ள இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி. நம்ம இசையில வந்து அந்த சானா என்ன ஃப்ரீக்குவன்சி, 240 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கணக்கெல்லாம் இருக்கு. அப்ப இசை என்பது என்பது ஒரு ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப அந்த அடிப்படையில இசை மூலமாக நோய் தீர்க்கும் கலை என்பது, மியூசிக் தெரப்பி என்பது எந்த ஃப்ரீக்குவன்சியில எந்த ராகம் அமைஞ்சிருக்கு, எந்த ராகத்தை பயன்படுத்தணும்னா அதன் மூலமாக அந்த இசை பலனை தரும், அந்த நோய் தீர்க்கும் பலனை தரும். பொதுவாக இசை கேட்டாலே மனம் வந்து அமைதி பெறும், அது ஒன்றாவது விஷயம். அதிலும் குறிப்பாக ஒரு சில ராகங்களோட பண்புகள், அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து மனதளவிலையும் மாற்றங்கள் ஏற்பட்டு அது அதோட ஃப்ரீக்குவன்சியோட அந்த அதிர்வுகள் நோயையும் தீர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த மியூசிக் தெரப்பி அல்லது இந்த இசை மூலம் நோய் தீர்க்கும் மருத்துவம் அப்படின்னு, இசை மருத்துவம் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசை தம்பி சொன்னாரு, அதாவது குழந்தைகளுக்கு அம்மா வந்து இருந்தா கொஞ்சம் அவங்களுக்கு அழாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதை விட ஒரு பங்கு மேல நம்ம தமிழர்கள் செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப செய்யறது இல்ல, குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு காலத்துல தாலாட்டு பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு.
இந்த தாலாட்டு பாட்டு பாடினாலே குழந்தைகள் வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடும். தாலாட்டு பாட்டு பாடி வச்சோம்னா அந்த குழந்தைகள் தூங்கும் அப்படின்னு கத்து வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு செய்தி வச்சிருப்பாங்க. ஆறாரோ ஆறீரரோ அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர் ஆறாரோ, இவர் யாரு முன் பிறவியில என்னென்ன பிறவியில இவர் இருந்தாரோ, ஆறு. ஆர் இவரோ, இப்ப இவராக நமக்கு எப்படி வந்து வந்திருக்காரோ, இவரையுமே யார் எவரோ நான் எப்படி மாத்த போறேன் இவரை அப்படின்னு ஒரு தாய் இசை மூலமாக ஒருத்தர் பிறவி எடுத்து வினையின் மூலமா வந்த பிறவி எடுத்து அந்த பிறவியை கடந்து போறதுக்கு ஒரு தாயா நான் என்ன செய்யணும்ங்கிற கருத்தை உள்ள வச்சுதான் இந்த ஆறாரோ ஆறீரோ பாடுற வழக்கு வந்து நம்மளுக்கு வச்சிருந்தாங்க. சூப்பர் சூப்பர். இப்ப எந்தெந்த ஒரு சில ராகங்களை பாடுவாங்க. ஆனந்த பைரவின்னு ஒரு ராகம் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் இந்த ஆனந்த பைரவி எப்படின்னா, அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு எந்த பாட்டு சொன்னா விளங்கும்னு சொன்னா, நானாட்சி செய்கின்ற நான் மாட குடலில் மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சதரீன ததரீன ததநான இந்த அசைவெல்லாம் செய்யணும். ததரீ ததரீ ததரீ. இங்க ஒரு அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா, யாரோ தாளிட்டு போடுறாங்க, நீ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி வச்சு காட்டுறாங்க. அப்ப ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ அரீரரோ அரீரரோ ஆரரோ. தூக்கம் வந்துச்சு டாக்டர். இது வந்து ஒரு அம்மா எனக்கு ஜோக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குழந்தை வந்துச்சு, அழுதுட்டு வந்துச்சு குழந்தை என்னோட கிளினிக். அப்ப ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கு குழந்தை, கேட்க மாட்டேது, நம்ம என்ன சமாதானம் பண்ணாலும் கேட்க மாட்டேது. இப்போ வந்த உடனே கொஞ்சம் காத்தெல்லாம் இருந்துச்சு, வயிற்றுல கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்து அதை கொஞ்சம் அந்த அந்த வலியெல்லாம் கொஞ்சம் போக்க வச்சுட்டு அப்போ கூட அழுதுகிருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், டக்குன்னு அந்த குழந்தைய வந்து அப்படி தோல்ல போட்டுட்டு அவங்க அம்மா போடுற மாதிரி போட்டுட்டு இந்த ஆனந்த பரிகளை பாடினேன். தானே நானே நானே பாட ஆரம்பிச்சோன்னு குழந்தை வந்து அழகா நிப்பாட்டிச்சு. இப்ப அவங்க அம்மாட்ட கொடுத்தேன். அம்மாட்ட கொடுத்தேன்னு மறுபடியும் அழுவுது. மறுபடியும் அழுவுது. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பாட தெரியுது, நீங்க பாடிடுறீங்க, எங்களுக்கு பாட தெரியாதே அப்படின்றாங்க. அப்பதான் அவங்ககிட்ட சொன்னேன், உண்மைதாம்மா, அதனாலதான் வந்து தமிழர்களுக்கு இந்த தாலாட்டு பாட்டுங்கிறது மிக முக்கியம்ங்கிறதுனாலதான் இந்த தாலாட்டு பாட்டு சொல்லி கொடுத்து காலங்காலமா பரம்பரையா சொல்லி கொடுத்தாங்க. நீங்க இப்ப மறந்துட்டீங்க. இதே நீங்க ஆறாரோ பாடி இருந்தீங்கன்னா உங்க குழந்தை நேரம் தூங்கி இருக்கும். இப்ப வெள்ளைக்காரன் என்ன செய்யறான், இதை புரிஞ்சுக்கிட்டான். அவன் என்ன செய்யறான், பாக்ஸ் லல்லபி பாக்ஸ்ன்னு தயாரிச்சு அது அந்த தொட்டிலே அந்த லல்லபி மியூசிக் வர்ற மாதிரிலாம் செய்யறான். இப்ப ஏன் சொல்ல வரேன்னா, இசை என்பது மனத அதிர்வுகளை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வரேன். அதுக்கு பிறகு இதே ஆனந்த பைரவி எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப உதாரணத்துக்கு மாணிக்கவாசகர் இந்த பாடல் வச்சு ஒண்ணு சொல்லுவாரு. ஆர்த்த பிறவி துயர்கெட நாமார்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம், எடுத்த பிறவியோட துயர் கெடணும் அப்படின்னா இசைப்பாடிதான் அதற்கு தீர்க்க முடியும் அப்படிங்கிறது. அப்படிதான் எல்லா பாடல்களையும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இப்ப இதை எப்படி நம்ம உடனே தெரியுதுன்னா, நீங்க என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு பாடலை நீங்க முணுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்துல உள்ளவங்கன்னா நான் மாட நானாச்சி அந்த மாதிரி பாடலை பாடணும். இப்போ உள்ளவங்களுக்கு கொஞ்ச நாள் பொறு தலைவா
ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா தந்தனன தானன தன தன்னன தானன அப்படின்னு அந்த ஆனந்த பரியில அந்த பாடல் போடப்பட்டிருக்கும். புரியுறதுக்காண்டி சொல்றேன். உங்களுக்கு இப்ப அந்த ஆனந்த பரிணம் என்னன்னு தெரியலன்னா இந்த மாதிரி ஒரு பாடல் கேட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கேட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் அந்த ராகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா மன உளைச்சல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆனந்தபரி பாடும்போது அந்த மன உளைச்சல்னால ஏற்படக்கூடிய அதிர்வெண்கள் அவர்களுக்கு அப்படியே நோய்களை தீர்த்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் மன உளைச்சல், இன்னொரு பக்கம் அதனால நோய்கள் கொண்டு வந்துட்டு இருக்கும். இப்ப இந்த ஆனந்த பைரவி இந்த பேர் வைக்கும் போதே ஆனந்தமாக இருக்கணுங்கிறதா அந்த பேர் வச்சிருக்காங்க. அப்ப மன உளைச்சல் குறையிறதுக்கு, ஒரு நோயோட கடுமை குறையிறதுக்கு, அவர்களுடைய மனம் சாந்தம் பெறுறதுக்கு ஆனந்த பைரவி ராகத்தை கேட்க ஆரம்பிச்சாங்கனாலே அவங்க கொஞ்ச நேரத்துல குழந்தையா இருந்தா தூங்க ஆரம்பிச்சிரும். பெரியவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்துல மனம் சாந்தி பெற்றுரும். நோயோட கடுமை, அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்கன்னா நோயோட கடுமை போயிடும். அப்ப நம்மளுக்கு விளங்குது பாருங்க, ஒரு குழந்தையை தூங்க வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நிச்சயமாக இசைக்கு நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, அதில் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு விளங்க ஆரம்பிக்குது. ஓகே, இடையில மன்னிக்கணும். நம்ம ஃப்ரெண்டு கேட்டா ஒரு பாட்டு பாடினா தூங்குறோம், சரி, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்திருக்கிற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கான்னு. இருக்கு, அப்படியா? பாட்டு இருக்கு. கும்பகர்ணனி அப்படி பாடிதான் எழுப்புனாங்க. ஓஹோ, 6 மாசம் வரைக்கும் தூங்குவானா. ஆமா, அதுக்கு பேரு அடானா. ராகம் பேரே வந்து அடானா, டேய் எந்திரான்னு அர்த்தம். ராகம் பேரு அடானா. அப்படின்னா எப்படின்னு வரும்னா, அந்த ஒரு சினிமா பாட்டை சொல்லி உங்களுக்கு கொடுக்கறதுனா, யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்னு அந்த அந்த உச்சகட்டத்துல எடுத்தோம்னா ததறின நான ததறன எழுந்திரிடா இப்பயே நீயும் அப்படின்னு அந்த உணர்வு கொடுத்துட முடியும். ஓகே ஓகே. அதனால மனித உணர்வுகள் மற்றும் 9 வகைப்படுன்னு சொல்லுவாங்க. இந்த 9 உணர்வுகள், அதாவது மகிழ்ச்சி, கவலை, காதல், கம்பீரம், ஒரு வீரம் அப்படின்னு வந்து 9 வகையான உணர்வுகள் கொண்டது நமது நமது மனம் கட்டுப்படும். அதாவது தமிழ் நவரசம்னு சொல்லுவாங்க. அதை இந்த நவரசம்ங்கிறது 9 சுவைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஒன்பான் சுவைன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த உணர்வுகளை 9 வகையான உணர்வுகளை கட்டு கட்டுப்படுத்துறதுக்கு அந்தந்த ராகங்கள் இருக்கு அப்படிங்கறதுதான் இன்றைய முக்கியமான தலைப்பு. அந்த தலைப்புல உங்களுக்கு இதுவரை என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இசை என்பது நமது மரபுல இருக்கு, நம்முடைய வாழ்க்கை முறையில இருக்கு. நம்ம மறந்துட்டோம். ஒவ்வொரு 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 செயல் செய்யாத இசையோட செய்யலாம். குழந்தைகளை தூங்க வைக்கலாம். இல்ல, இதில் இடையில ஒரு கேள்வி. ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துமே இசையில இருக்கிறீங்க, பணம் வர்றதுக்கு ஏதாவது இசை இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வர்றதுக்கு? பணம் 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 வர்றதுக்கு, செல்வ செழிப்பு. வாசி தீரவே காசு நல்கு பேர் ஞானசம்பந்தர் பாடல். கல்யாணி ராகத்தில் பாடு. கல்யாணி ராக பாட்டு கேட்டா அது படத்தை கல்யாணி ராகம், இந்த வாசி தீரவே காசு நல்குவீர்ங்கிறத வந்து ஹரிகாம்பூதி அப்படின்னு ஒரு பண்ணுல வந்து நம்முடைய ஞானசம்பந்தர் பாடியிருப்பார். அந்த மக்களுக்கு வந்து பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பாடலை பாடிதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் பணம், பொன் காசுகள் கிடைக்க வைப்பாரு. அதனால இன்றைய செய்தி என்னன்னா, இறை நம்பிக்கையோட இறைவனை நினைத்து உள்ளம் உருகி இசையும் அதுல இணைத்து பண்ணிசைத்து பாடக்கூடியவர்கள் இருந்தா அவர்களுக்கு நிச்சயமாக வினைகள் போகும், நோய்கள் போகும். அதுக்கு அறிவியல் பூர்வமாக என்ன முக்கியமா இருக்கு அப்படின்னா, இசை என்பது இந்த சுரங்கள் என்று சொல்வார்கள். சுரங்கள் எல்லாமே ஒரு ஒரு அதிர்வெண்களால ஆனது. அப்ப அந்த சுரங்களோட கோர்வை, ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு ஒரு சுரக்கோர்வை இருக்கும்.
அந்த சுரர் கோர்வைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அதிர்வெண்கள் மாறும். அந்த அதிர்வெண்கள் மாறும் பொழுது அந்த அந்த குறிப்பிட்ட ராகத்தை பாடும்போது அது நமக்கு குறிப்பிட்ட பலன் தரும் அப்படிங்கிற செய்தியை கூறி இன்று ஒரு நிறைவை நம்ம நாடுவோம். இனி வருங்காலங்களில் ஒரு எந்த நோய்க்கு எதை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு இன்னொரு சில காலங்களில் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். அனைவருக்கும் ஓகே, ஓகே. நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. காலையிலேயே வந்து ஆஹ், தியானம் அப்படிங்கிறது தான் நம்ம போக்கஸ். ஆனால் இசையின் மூலம் எப்படி தியானம் வருகிறது அப்படிங்கிறத பற்றியும், அதை விட நோய்கள் எப்படி சரி வருது அப்படிங்கிறத பற்றியும், குறிப்பாக பணம் வருவதற்கும், தூங்குவதற்கும், தூங்கிட்டு இருக்குங்கள எழுப்புறதுக்கும், இதுல எல்லாம் இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாடி கேட்டது ரொம்ப அருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இந்த காலை பொழுது. இந்த காலை பொழுதை கற்கண்டு பொழுதாக மாற்றிய தங்களுக்கு அனைவரின் சார்பாக மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தோடுடைய செவியன் விடை ஏறி இப்படி பாடிக்கிட்டு இருக்குன்னா அது உள்ளுக்கு என்ன இருக்குன்னா இசை நுட்பத்துல சகம பனிசா சனி மக ச அப்படின்னு சுரங்கள் உள்ள இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி. நம்ம இசையில வந்து அந்த சானா என்ன ஃப்ரீக்வன்சி 240 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கணக்கெல்லாம் இருக்கு. அப்ப இசை என்பது என்பது ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப அந்த அடிப்படையில இசை மூலமாக நோய் தீர்க்கும் கலை என்பது மியூசிக் தெரப்பி என்பது எந்த ஃப்ரீக்வன்சியில எந்த ராகம் அமைஞ்சிருக்கு, எந்த ராகத்தை பயன்படுத்தணும்னா அதன் மூலமாக அந்த இசை பலனை தரும், அந்த நோய் தீர்க்கும் பலனை தரும். பொதுவாக இசை கேட்டாலே மனம் வந்து அமைதி பெறும், அது ஒன்றாவது விஷயம். அதுலயும் குறிப்பாக ஒரு சில ராகங்களோட பண்புகள் அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து மனதளவிலையும் மாற்றங்கள் ஏற்பட்டு அது அதோட ஃப்ரீக்குவன்சியோட அந்த அதிர்வுகள் நோயையும் தீர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த மியூசிக் தெரப்பி அல்லது இந்த இசை மூலம் நோய் தீர்க்கும் மருத்துவம் அப்படின்னு, இசை மருத்துவம் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லணும். உங்களுக்கு எல்லாம் இந்த ஆனந்த பரி எப்படின்னா அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு எந்த பாட்டு சொன்னா விளங்கும்னு சொன்னா, நானாட்சி செய்கின்ற நான் மாட குடலில் மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ததரீன ததரீன ததனான இந்த அசைவெல்லாம் செய்யணும். ததரீ ததரீ ததரீ. இங்க ஒரு அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா, யாரோ தாளிட்டு போடுறாங்க, நீ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி வச்சு காட்டுறாங்க. அப்ப ஆராரோ ஆரிரோ ஆரிரோ ஆரீரோ ஆரீரோ ஆரோ. தூக்கம் வந்துச்சு டாக்டர். இது வந்து ஒரு அம்மா எனக்கு ஜோக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குழந்தை வந்துச்சு, அழுதுட்டு வந்துச்சு குழந்தை என்னோட கிளினிக். அப்ப ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கு, குழந்தை கேட்க மாட்டேது, நம்ம என்ன சமாதானம் பண்ணாலும் கேட்க மாட்டேது. இப்போ வந்த உடனே கொஞ்சம் காத்தெல்லாம் இருந்துச்சு, வயிற்றுல கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்து அதை கொஞ்சம் அந்த அந்த வழியெல்லாம் கொஞ்சம் போக்க வச்சுட்டு அப்போ கூட அழுதுகிருந்துச்சு. அப்ப என்ன பண்ணேன், டக்குன்னு அந்த குழந்தைய வந்து அப்படி தோல்ல போட்டுட்டு அவங்க அம்மா போடுற மாதிரி போட்டுட்டு இந்த ஆனந்த பரிகளை பாடினேன். தானே நானே நானே பாட ஆரம்பிச்சோன்னு குழந்தை வந்து அழகா நிப்பாட்டிச்சு. இப்ப அவங்க அம்மாட்ட கொடுத்தேன், அம்மாட்ட கொடுத்தேன்னு மறுபடியும் அழுவுது. மறுபடியும் அழுவுது. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பாட தெரியுது, நீங்க பாடிடுறீங்க, எங்களுக்கு பாட தெரியாத அப்படின்றாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இசை என்பது மனத அதிர்வுகளை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வரேன். ஏதாவது ஒரு பாடலை நீங்க முணுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்துல உள்ளவங்கன்னா நான் மாட நானாச்சி அந்த மாதிரி பாடலை பாடணும். இப்போ உள்ளவங்களுக்கு கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி குடி இங்கே வருவா தந்தனன. இது என்ன நடக்கும் அப்படின்னா, மன உளைச்சல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆனந்தபரி பாடும்போது அந்த மன உளைச்சல்னால ஏற்படக்கூடிய அதிர்வெண்கள் அவர்களுக்கு அப்படியே நோய்களை தீர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் மன உளைச்சல், இன்னொரு பக்கம் அதனால நோய்கள் கொண்டு வந்துட்டு இருக்கும். இப்ப இந்த ஆனந்த பைரவி இந்த பேர் வைக்கும் போதே ஆனந்தமாக இருக்கணுங்கிறத அந்த பேர் வச்சிருக்காங்க. அப்ப மன உளைச்சல் குறையிறதுக்கு, ஒரு நோயோட கடுமை குறையிறதுக்கு, அவர்களுடைய மனம் சாந்தம் பெறுறதுக்கு ஆனந்த பைரவி ராகத்தை கேட்க ஆரம்பிச்சாங்கனாலே அவங்க கொஞ்ச நேரத்துல
குழந்தையா இருந்தா தூங்க ஆரம்பிச்சிரும். பெரியவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்துல மனம் சாந்தி பெற்றுரும். ஓகே, இடையில மன்னிக்கணும். நம்ம ஃப்ரெண்டு கேட்டா, ஒரு பாட்டு பாடினா தூங்குறோம் சரி, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்திருக்கிற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கான்னு. இருக்கு, அப்படியா? அதுக்கு பாட்டு இருக்கு. கும்பகர்ணனையும் அப்படி பாடிதான் எழுப்புனாங்க. ஓஹோ. 6 எதிரான. மாசம் வரைக்கும் தூங்குவானாம். ஆமா. அதுக்கு பேரு அடானா. அட, ராகம் பேரே வந்து அடானா. டேய் எந்திரான்னு அர்த்தம். அட. ராகம் பேரு அடானா. அப்படின்னா எப்படின்னு வரும்னா, அந்த ஒரு சினிமா பாட்டை சொல்லி உங்களுக்கு கொடுக்கறதுனா, யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்னு அந்த அந்த உச்சக்கட்டத்துல எடுத்தோம்னா, ததறின நான ததறன எழுந்திரிடா இப்பயே நீயும் அப்படின்னு. இதில் இடையில ஒரு கேள்வி. ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துமே இசையில இருக்கிறீங்க, பணம் வர்றதுக்கு ஏதாவது இசை இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வர்றதுக்கு? பணம் 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 வர்றதுக்கு, ஆ, செல்வ செழிப்பு. வாசி தீரவே காசு நல்கு பேர். ஞானசம்பந்தர் கல்யாணி பாடல். கல்யாணி ராகத்தில் பாடும்.